வைட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டிலக்ஷிகாரம் சந்திரன். தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம். கடந்த 2 நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் ஊந்துருளிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பண்டாரகம கீதுல்பிடிய பகுதியில் அதிக திறன் கொண்ட 4 ஊந்துருளிகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 21 முதல் 23 வயதுக்குட்பட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அத்திரக்கிரிய மற்றும் கல்கிச காவல்துறை பிரிவுகளில் மது போதையில் வாகனம் செலுத்திய ஓட்டுநர்களின் உந்துருளிகள், கார்கள் ஆகியன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தானசாலைகளின் பின்னரான காலப்பகுதியில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விசாக பூரணியை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளிலும் தானசாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தானசாலைகள் நடத்தப்பட்ட பின்னர் வீசப்படும் கழிவுகளால் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா பரவும் அபாயம் உள்ளதால் தானசாலைகளை ஏற்பாடு செய்தவர்கள் அவ்விடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகநாத் தெரிவித்தார். இதேபோல எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. கூகுள் நிறுவனம் தனது கூகுள் தேடல் செயலியில் உள்ள ஜி சின்னத்தை புதுப்பித்துள்ளது. கடந்த 10 வருடங்களில் முதன்முறையாக இவ்வாறு ஜி சின்னத்தை புதுப்பித்துள்ளது. ஐபோன் பயனர்கள் மற்றும் கூகுளின் பிக்சல் தொலைபேசி பயனர்களுக்கு தற்போது இந்த சின்னம் புதுப்பிக்கப்பட்ட வடிவில் காட்சியளிக்கின்றது. ஏனைய தொலைபேசிகளுக்கு விரைவில் புதுப்பிக்கப்பட்ட சின்னம் காட்சியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாறை மகியங்கனி வீதியில் மகியங்கனியின் வேவத்த பகுதியில் சொகுசு பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இன்று அதிகாலை 2:30 மணியளவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கண்டி குருந்துகமட பகுதியில் யாத்திரிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தோடு சாலையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 29 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்களில் 15 வயதுக்குட்பட்ட 9 குழந்தைகளும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 30 பேர் இருந்தனர். காயமடைந்தவர்களில் 19 பேர் காண்டி தேசிய மருத்துவமனையிலும் 6 பேர் பேராதனிய போதனா மருத்துவமனையிலும் 3 பேர் கடுகஸ்தோட்ட மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த நேரத்தில் அப்பகுதியில் அரிசி சந்தை நடத்தி வந்த இளைஞர் குழு ஒன்று தாங்கள் வேலையை நிறுத்திவிட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வருடத்தின் முதலாவது காலாண்டில் தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு 371 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக கிடைத்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். வதுளையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் முதல் காலாண்டில் இலங்கை 355 அமெரிக்க டாலரை வருமானமாக ஈட்டியிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் துணை மேயரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பை உள்ளூராட்சி ஆணையாளர் நடத்தவுள்ளார். எந்த ஒரு கட்சியும் 50%க்கு அதிகமான வாக்குகளை பெறாதால் மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கான வேட்பாளர்களை வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. இதன்படி உள்ளூராட்சி ஆணையாளரால் நடத்தப்படும் தேர்தலில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறும் அரசாங்க அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் மேயராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இலங்கையில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 70% உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களால் நிகழ்கின்றன என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த பிரிவின் விசேட வைத்தியர் சமிதி சமரகோன் கூறுகையில் 2021ஆம் ஆண்டு தொற்றா நோய்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நாட்டு மக்களில் 34.8% உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் 64% இதற்கு எந்தவித மருந்துகளையும் பயன்படுத்தவில்லை என விசேட வைத்தியர் சமிதினி சமரகோன் தெரிவித்தார்.
வங்குரோத்து நிலையில் உள்ள நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்த மீட்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும். இதில் அரசாங்கம், எதிர்த்தரப்பு மற்றும் சிவில் சமூகத்துக்கு பொறுப்புகள் காணப்படுகின்றன. தமது பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் விழுந்துள்ள படுகொலையில் இருந்து மீள முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். 2028 நாட்டுக்கு தீர்க்கமானதொரு வருடமாகும். 2028 முதல் நாம் கடனை மீள செலுத்த வேண்டும். 2033 ஆண்டு முதல் கடனை திருப்பி செலுத்துமாறு IMF தெரிவித்தது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அதை 2028 குறைத்து இணக்கப்பாட்டை எட்டியது. எனவே 2028 ஆண்டுக்குள் கடனை அடிக்க அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சி நமக்கு தேவை. 5% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பேணி செல்ல வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அரச வருவாயை அதிகரிக்க வேண்டும், ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும், வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டும். இவற்றை செய்ய முடியாவிட்டால் நமது நாடு மீண்டும் ஒரு பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ரீதியிலான துயரத்தை நோக்கி செல்லும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சின்னம்மை நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இந்த நோயை தடுக்க உதவும் தடுப்பூசி தற்போது வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. சில தனியார் வைத்தியசாலைகளின் அறிக்கைகளின்படி தடுப்பூசிகள் கையிருப்பில் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. தடுப்பூசியின் விலை 7,500 ரூபாயிலிருந்து 9,500 ரூபாய் வரையில் உள்ளது. சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி அரசாங்க வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசி இல்லை. கடந்த சில வாரங்களாக கணிசமான எண்ணிக்கையிலான நோயாளிகள் தடுப்பூசி பெற்றுள்ளதாக பல தனியார் வைத்தியசாலை பேச்சாளர்கள் தெரிவித்தனர். கனடாவின் புதிய அமைச்சரவையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரை நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி பிரதமர் 28 அமைச்சர்களையும் 10 நாடாளுமன்ற செயலாளர்களையும் நியமித்துள்ளார். இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரை 2015 அக்டோபர் 19 அன்று நடைபெற்ற கனேடிய பொது தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக நாடாளுமன்றம் சென்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் கனேடிய குடியரசு பழங்குடிகள் உறவுகள் அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளராகவும் அண்மையில் 2025 மார்ச் 14 முதல் நீதி அமைச்சராகவும் கனேடிய சட்டம அதிபராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிரேக்கத்தில் 6.1 மெக்டி யூனிட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. நில மேற்பரப்பிலிருந்து சுமார் 78 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எகிப்து தலைநகர் ஹொய்ரோவிலும் இஸ்ரேல், லெபனான், துருக்கி மற்றும் யோர்தானிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த நில அதிர்வால் எந்தவித சொத்து சேதங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. களுத்துறை தெற்கு கடற்கரையில் 6 டால்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. கரையொதுங்கியுள்ள 6 டால்பின்களும் ஏதேனும் விபத்துக்குள்ளானமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களத்தின் கால்நடை வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் களுத்துறை கடற்கரையில் இந்த நாட்களில் கொந்தளிப்பாக காணப்படுவதாக உயிர்காப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை 63.33 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை 66.25 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் 3.61 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. கொத்மலை ரம்பொடை கெரண்டியில்லா பகுதியில் கடந்த 11ஆம் தேதி இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலத்த காயமடைந்து கம்பளை ஆதார வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளனர். திசமகாரம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி பேருந்து விபத்தில் இதுவரையில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 40 பேர் நாவலப்பிட்டி, கம்பளை, நுவரெலியா ஆகிய வைத்தியசாலைகளிலும் பேராதனை மற்றும் கண்டி போதனா வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை பெற்று வருவதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர்.
போரினால் பாதிக்கப்பட்ட காசாவுக்குள் கடந்த 10 வாரங்களாக உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து உதவி விநியோகங்களும் ஸ்டீலால் நிறுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நியமிக்கப்பட்ட ஒரு சுயாதீன கூட்டமைப்பான ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு அதன் சமீபத்திய அறிக்கையில் காசாவில் உணவு பாதுகாப்பு நிலைமை அக்டோபர் 2024 அதன் கடைசி மதிப்பீட்டிலிருந்து கணிசமாக மோசமடைந்துள்ளதாகவும் அங்கு வாழும் பாலஸ்தீனியர்கள் பஞ்சத்தின் கடுமையான அபாயத்தை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் முரண்பாட்டை தொடர்ந்து இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கான வெற்றிலை ஏற்றுமதி தடை செய்யப்பட்டுள்ளமையின் காரணமாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துள்ளதாக வெற்றிலை செய்கையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த சிக்கலுக்கு தீர்வு காண உறுதியான நாளொன்று இல்லாமையின் காரணமாக விவசாயிகளால் மீண்டும் பயிற்சியை செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நிலைமை தொடர்பில் விளக்கம் அளித்த வெற்றிலை செய்கையாளர்களை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் WL சரத்சந்திர ஸ்ரீ 1000 வெற்றிலைகளை 25,000 ரூபாய்க்கு பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்தீர்கள் வெற்றி டிவியின் பிரதான செய்தி அறிக்கையுடன். வணக்கம்.